ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். நேற்று புத்தாண்டு நல்லா விழா கொண்டாடிருப்பீங்க. பண்டிகை, புத்தாண்டு பண்டிகை. நேற்று என்னால் வீடியோ பண்ண முடியல. கொஞ்சம் இங்கே ஊர் சுற்றுறதுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் நல்ல நல்ல பிளேசஸ் இருக்குது, அருமையான பிளேசஸ் இருக்குது இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோவில். அதெல்லாம் பார்த்தேன். அது கடைசியில் சின்ன கிளிப்பிங்ஸ் இருக்குது, அது வைக்கிறேன். நான் அந்த பார்த்த பிளேசஸ்ஸு அங்கே பர்டிகுலராக இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் பிரிட்ஜுன்னு ஒரு ஃபேமஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஒரு மேலே கட்டியிருக்காங்க கோல்டன் கேட் பிரிட்ஜுன்றது. அதோட வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் இருக்குது, அது வைக்கிறேன் பாருங்கள். அருமையான பிளேஸு. அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ், ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள், இந்த மாத கடைசிக்கு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறேன். இன்னொரு ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாளுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகிடுவேன். ரிட்டர்ன் ட்ரிப்பில் முடிஞ்ச அளவுக்கு துபாய் வயா துபாய் தான் நான் வரப்போகிறேன். கண்டிப்பாக அங்கேருந்து அங்கே ஏர்போர்ட்டில் வீடியோஸ் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வைக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் அருமையான பிளேசஸ்ஸு. பார்க்குறதா இருந்தால் பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா லாஸ்ட் வீக் ஆகிப்போச்சு. கொஞ்சம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் வார்ன்றது கொஞ்சம் கூல் ஆச்சு. இந்த வாரம் பிகினிங்கில் மெயினாக இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்றும், இன்னைக்கு திங்கக்கிழமை அவர் டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருக்குது. அது என்னன்னா, எலக்ட்ரானிக் கூட்ஸு, மெயினாக எலக்ட்ரானிக் கூட்ஸில் கம்ப்யூட்டர்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, இன்னும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, சில இம்பார்ட்டண்ட்டு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம், சிப்ஸு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிப்ஸு இதெல்லாம் டேரிஃப்ஸ்லேருந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல நியூஸு. இன்னும் சில ஐட்டம்ஸு, இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸு கொஞ்சம் இந்த டேரிஃப்ஸ் ஒதுக்கி வைக்கிறேன்னாரு. அது மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட 170 நாடுகள் எல்லாமே இந்த டேரிஃப்ஸை பேச்சுவார்த்தையில் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வரதால் கொஞ்சம் எல்லாம் ஆல் ஓவர் குளோபல் மார்க்கெட்ஸு, ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நான் பார்த்ததில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ நம்ம பிட்காயினோ கிரிப்டோ கரன்சியோ மார்க்கெட் கிராஷ் ஆகிடல, எங்கேயும் கீழே போயிடல. மிச்ச மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணால் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஸ்டேபிளாக தான் இருந்தது. பிட்காயின் பார்த்திங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா $77,000 வரைக்கும் லோ போச்சு. அங்கேருந்து திருப்பி ஹைக்கு வந்தது. நேற்று பார்த்திங்கன்னா $85,800 வரைக்கும் போச்சு. நல்லா இருக்கும், ஸ்டேபிளாக ஸ்டடியாக இருக்குது. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் பிட்காயின் பார்த்திங்கன்னா $84,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து ஓஹோன்னு கீழே போயிடாது, அதே மாதிரி ஓஹோன்னு மேலே போகாது. கொஞ்ச நாளுக்கு நின்று தான் இருக்கும் மார்க்கெட்டு. இந்த வாரம் ரோலர் கோஸ்டர் வீக் அப்படின்றாங்க. இந்த வாரம் மெயினாக மார்க்கெட் கொஞ்சம் ரோலர் கோஸ்டராக அப் அண்ட் டவுன் வாலட்டைலாக இருக்கும்ன்றாங்க. அதிகம் வாலட்டிலிட்டி இல்லை, கொஞ்சம் பேலன்ஸ்டு வாலட்டிலிட்டி இருக்கும். அந்த வாலட்டிலிட்டி வச்சு கேஷ் பண்ணிக்கிறவங்க யாராவது இருந்தாக்கா நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க, பார்த்து பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காயின்ஸ் வாங்கி விற்கிறது கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாலட்டைல் மார்க்கெட்டில். எதுக்கு கொஞ்ச நாள் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு டேரிஃப்ஸால் நம்ம மார்க்கெட் ஒன்றும் பாதிக்கப்படலை. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் முக்கியமாக இந்த அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் டேரிஃப்ஸ் வாரால் ஒன்றும் அதிகமாக இம்பேக்ட் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இருக்கலாம், நான் இல்லை மொத்தமாக சுத்தமாக கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இம்பேக்டான இருக்குது. முக்கியமாக மார்க்கெட் நின்று போனதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த வருஷம் ஆகஸ்டில் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண போகிறாங்க அமெரிக்காவில். அந்த ரெகுலேஷனுக்காக இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். முக்கியமாக ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ் வீக், இந்த வீக் இன்னிலேருந்து ஆரம்பமாச்சு. இந்த வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது என்னன்றது பார்ப்போம். மார்க்கெட்டு பிட்காயின் வந்து ஃபஸ்ட்டு திங் பிட்காயின் திருப்பியும் $90,000 பிரேக் பண்ணி மேலே போகணும். பம்ப் ஆச்சுன்னா தான் திருப்பியும் மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் எல்லாமே பம்ப் ஆகி ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மேலே போகும். $90,000 $95,000 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நல்ல பாசிட்டிவ் ஜோனுக்கு போகும். அது உடனடியாக நடக்காது. இந்த 2 மாதத்தில் நடக்கும்னு நான் நம்பலை. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மார்க்கெட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு இங்கெங்கே சுற்றிட்டு இருக்கும். பிட்காயின் பார்த்தீங்கன்னா $70,000 $90,000 நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். மேலே கீழே கொஞ்சம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். தவிர்த்து ஓஹோன்னு பிரேக் ஆகி கிராஷ் ஆகி கீழே போயிடாது, ஓஹோன்னு பம்ப் ஆகி மேலேயும் போகாது. இதுதான் நான் நினைக்கிறது. நான் இருக்கிற ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஆல்ட் காயின்ஸு கூட எப்போ பிட்காயின் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் கூட அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போது நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஆல்ட் காயின்ஸ், சில காயின்ஸ் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் 2 இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மெட்டா பிளாட்ஃபார்ம்ன்றது ஜாப்பனீஸ் கம்பெனி. அவங்க வந்து நம்ம பிட்காயினை அக்வயர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட 4,562 பிட்காயின்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நேற்றைய தினம் $26 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி காயின்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க கண்டினியூஸாக அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பிட்காயின் ஹோல்ட் பண்ணுது, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இடிஎஃப்ஸ் கூட இடிஎஃப்ஸில் இன்ஃப்ளோஸ் கூட பிட்காயின் எத்தீரியம் இடிஎஃப்ஸில் இங்கே அமெரிக்காவில் மார்க்கெட்டில் நல்ல இன்ஃப்ளோஸ் வரதால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா $62-63 ட்ரில்லியன் கிட்ட தான் நிற்குது. அது வந்து $3 ட்ரில்லியன் தாண்டி மேலே போனால் தான் மார்க்கெட் பாசிட்டிவாக போன மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம கனடாவில் ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பிங் வைக்கிறோம் பாருங்கள். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொலானா இடிஎஃப்ன்றது லான்ச் ஆகுது கனடாவில். கனடா கண்ட்ரி வந்து நாளைக்கு 16ஆம் தேதி அன்றைக்கி, ஏப்ரல் 16ஆம் தேதி அன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வேர்ல்டில் சொலானா இடிஎஃப்ன்றது லான்ச் ஆகுது. அந்த இமேஜ் வைக்கிறேன், கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சொலானாக்கு. அது பாருங்கள். அது ஏன்னா அது டாலர்ஸில் தற்சமயம் $125 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $137 பிரேக் பண்ணி மேலே போனால் நல்ல பம்ப் ஆகி மேலே போகும். $170 வரைக்கும் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கிட்டு பையிங் பண்ணிக்கிறவங்க பையிங் பண்ணிக்கோங்க. ஓன்லி திங் என்னென்னா, இப்போ நமக்கு இருக்கிற மேஜர் கன்ஃபியூஷன் என்னென்னா, இந்த டைமில் பையிங் பண்ணணுமா, ஹோல்ட் பண்ணணுமா, செல் பண்ணணுமான்றது ஒரு ஸ்டாக்னேட்டட் மார்க்கெட். இது வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகிப்போச்சு மார்க்கெட். ஒன்றுமே மூமெண்ட் இல்லாமல் கொஞ்சம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு $500,000 அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க தவிர்த்து வேறு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஸோ இங்கேருந்து கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் முக்கியமாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கிறோம். இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோன்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் விட்ரானா நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் KYC முடிச்சிங்கன்னா 1 ஹவரில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம CoinDCX சமாச்சாரம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, யாராவது எங்க கூட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நேமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஷிபா MVR குமார்னு இருக்கும். பார்த்துக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, வையுங்க மெசேஜ். எந்த டைம் ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போது பார்த்துக்க வேண்டிய முக்கியமான காயின்ஸ் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அந்த $1,600 $1,700 கிட்ட நின்று போயிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் பிட்காயின் நின்று இருக்குன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நின்று இருக்கும். ஆல்ட் காயினில் பெரிய காயின் எத்தீரியம் கூட நின்று இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பையிங் ஜோனில் தான் இருக்குது. கொஞ்சம் சான்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வாங்கி விற்றுக்கிட்டு இருங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர்ஸில் பையிங் லாங்கு ஷார்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். அது பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்து ஸ்டாப் லாஸ் வச்சு பத்திரமா பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். இந்த வீக்கு கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மார்க்கெட் இது. இந்த வீக்கு கொஞ்சம் ரோலர் கோஸ்டராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலனா இதுக்கு நான் நல்ல நியூஸ் சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 16 அது ஆரம்பம் ஆகிறதால, ETF ஆரம்பம் ஆகிறதால கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரைஸ் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கும் அந்த நியூஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பை பண்ணிக்கிறது இருந்தால் சொலானாவோட பை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியன் மணியில் 16,400 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு பை பண்ணிக்கிறது இருந்தால் பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் XRP ரிப்பிள் வந்து கொஞ்சம் லோவில் தான் இருக்குது. 180 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சுன்னா ஒரு 210, 220, 230 வரைக்கும் போகும். 230 ருபீஸ் வரைக்கும் போகிறது இருக்குது. அந்த மாதிரி ஒரு 35, 40 ரூபா, 50 ரூபா ப்ராஃபிட் கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கிறது நான் பர்சனல் ஒப்பீனியன். அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 13 ரூபா 14 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 1 ரூபி மார்ஜின் வச்சு அதில் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். அது ஒன்று டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா காட்டினோ 55 ரூபா 56 ரூபா கிட்ட இருக்குது. அதில் 1 ரூபா ப்ராஃபிட் வச்சுட்டா கூட நல்லா கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அது ஏன்னா 55 56 ரூபான்னா ஒரு 1000 காயின் வாங்கினா கூட 2 ரூபா வச்சுக்கிட்டா கூட 2000 ரூபாய் கிடைக்கும். நமக்கு ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக கிடைக்கும், காசு கிடைக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் காலா காயின் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 25 பைசா 30 பைசா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு 20 பைசா 30 பைசா ப்ராஃபிட் வச்சு ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நல்லா காசு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. காலா காயின் நல்ல காயின். ஏன்னா நின்று போச்சுன்னா கூட நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டேபிள் காயின்ஸ். கண்டிப்பாக அமெரிக்காவில் ரெகுலரைஸ் பண்ணப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் அவாக்ஸ் அது ஒன்று பார்த்துக்கோங்க, அந்த காயின் ஒன்று. லைட் காயின் கண்டினியூஸாக மேலே ஏறிட்டு வருது. தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் $70 கிட்ட இருக்குது. அது $150, $200 வரைக்கும் போகிற பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிற காயின் லைட் காயின். அது ஒன்று பார்த்துக்கோங்க, லைட் காயின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பால்காட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் மேலே இருக்குது. 310 320 ரூபாயில் கிடச்சிதுன்னா வாங்கி ஒரு 20 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு 30 ரூபாய் இல்லைன்னா ஹோல்டு ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக நமக்கு அது 500 ரூபாய் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கிற காயின் பால்காட் அருமையான காயின். அதை ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்களும் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் கொஞ்ச நாளுக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மிக்க சீக்கிரத்தில் இந்தியா திரும்பி வந்துடுவேன். இந்த மாத கடைசிக்கு ரிட்டர்ன் வந்துடுவேன். வந்தப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.